இன்னைக்குரிய டிவோஷன் நிலையற்ற வாழ்க்கை 1 பேதுரு 2:24. நாம் வாழும் வாழ்க்கை ரொம்ப நிலையற்றது. நம்முடைய வாழ்க்கை புகைக்கும் நிழலுக்கும் அஞ்சல் காலர் ஓட்டத்திற்கும் காட்டுப்புல்லுக்கும் மலருக்கும் ஒப்பானதுன்னு நம்ம வசனத்துல பாக்குறோம். இன்று பூத்து நாளை மறையும் புல்லை போல நம்முடைய வாழ்வு இருக்கு. ஒரு நிமிஷத்துல அழிஞ்சு போயிரும். இப்படிப்பட்ட வாழ்க்கைய தேவன் ஏன் நமக்கு கொடுத்தாரு? பாடுகளும் துன்பங்களும் நிறைந்த இந்த வாழ்க்கை எதற்கு அப்படின்னு நம்ம நிறைய தடவை சில பேர் நினைச்சிருக்கலாம். நாம் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமதிருப்பதும் தேவ கிருபை அல்லவா? நாம் வாழும் வாழ்க்கை விலையேறப்பட்டது அப்படிங்கிறத, அதன் மதிப்பு எவ்வளவு அப்படிங்கிறத சுகத்தோடும் வாழ்ற ஒருவருக்கு அது தெரியறது இல்ல. ஆனா பல காலம் வியாதியோடு போராடும் ஒருவரை கேட்டாதான் வாழ்க்கையோட மதிப்பை பத்தி தெரியும். ஒரு பெரிய ரிச் லேடியா ஒரு சகோதரி வாழ்றாங்க. அவங்களுடைய வாழ்க்கையில இருந்து அவங்க சொன்ன சில காரியத்தை நம்ம ஒரு அவேர்னஸா எடுத்துக்கலாம். கிறிஸ்டா அப்படின்னு ஒரு பெரிய பணக்கார பெண்மணி, ரொம்ப ஃபேமஸ், வேர்ல்ட் ஃபேமஸான ஒரு எக்ஸ்பர்ட் டெய்லர். அவங்க 2008ல பிரெஸ்ட் கேன்சர்னால அவங்க இறந்து போயிடுறாங்க. அவங்களுடைய மரண படுக்கையில அந்த கடைசி நாட்கள்ல அவங்க உணர்ந்து கொண்ட உண்மை கருத்தை அவங்க ஒரு இதுல வெளியிட்டு இருக்காங்க. அதை பார்ப்போம். மரணத்தை விட உண்மையானது இந்த உலகத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்றாங்க. இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப விலை உயர்ந்த பிராண்ட் கார் வந்து அவங்களுடைய ஷெட்ல இருக்கு. ஆனா அவங்க 4 சக்கர அந்த ஹாஸ்பிட்டல் சேர்ல தான் அழைத்து செல்லப்படுறாங்க ட்ரீட்மெண்ட்டுக்கெல்லாம். இந்த உலகத்துல உள்ள அனைத்து வகையான டிசைன்களிலும் வண்ணத்திலும் ரொம்ப ரொம்ப விலையுயர்ந்த ஆடைகள், விலையுயர்ந்த ஸ்லிப்பர், விலையுயர்ந்த பொருட்கள் எல்லாமே அவங்க வீட்டுல இருக்கு. ஆனா அவங்க அந்த ஹாஸ்பிட்டல்ல கொடுத்த அந்த கவுன்ல தான் வாழ்றாங்க கடைசி அதை இறந்து போற நாள் வரைக்கும். அவங்களுடைய பேங்க்ல ஏராளமா பேலன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா அது எதுவுமே அவங்களுடைய உயிரை காப்பாற்றல. அவங்க வீடு ஒரு பெரிய அரண்மனை போல கட்டியிருக்காங்க. ஆனா அவங்க ஹாஸ்பிட்டல்ல ஒரு சின்ன படுக்கையில தான் கடைசி வரைக்கும் இருந்திருக்காங்க. இந்த உலகத்துல உள்ள பெரிய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ல எல்லாம் அவங்க பயணித்து கொண்டே இருந்திருக்காங்க. ஆனா அந்த கடைசி கொஞ்ச வருஷங்கள் அவங்க ஹாஸ்பிட்டலுடைய லேபுக்கு தான் மாறி மாறி அலைந்திருக்காங்க. அண்ட் ஒரு நாளைக்கு 2ல இருந்து 7 வரைக்கும் ஹேர் ட்ரெஸ்ஸர் அவங்களுக்கு அலங்காரம் பண்ண வருவாங்களாம். ஆனா இன்னைக்கு அவங்க மண்டையில தலைமுடியே இல்லைன்னு வருத்தப்படுறாங்க. தனியார் ஜெட்ல அவங்க உலகம் முழுவதும் அவங்க இஷ்டம் போல பறந்து கொண்டே இருப்பாங்களாம். ஆனா இன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வறண்டால செல்வதற்கு கூட 2 பேர் உதவி அவங்களுக்கு தேவைப்படுது. இவ்வளவுதான் வாழ்க்கைன்னு சொல்றாங்க. யாருக்கும் உதவாத வெறும் பணம், பதவி, அதிகாரம் என்று இருக்கும் மனிதர்களை நம்ம வாழ்க்கையில தவிர்க்கணும்னு சொல்றாங்க. நல்ல மனித நேயமுள்ள மனிதர்களை நேசியுங்க. ஹியூமனிட்டியோட இருக்கவங்களோட பழகுங்க. நல்லவர்களுக்கும் ஒரு நாள் மரணம் வரலாம். ஆனா பாவிகளா இருந்த நமக்காக கிறிஸ்து மரித்தாரு. எதற்காக? நம்மை பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, நோயிலிருந்து விடுதலை ஆக்குறதுக்காக. அவர் நமக்காகவே இந்த உலகத்துக்கு மறிச்சிருக்காரு. அவர் அன்பு எவ்வளவு மேன்மையானது. அன்பானவங்களே, தேவன் கொடுத்த சுகத்தை நம்ம மிஸ்யூஸ் பண்ணாதபடி அத பெருமையோடு அல்ல, நன்றி உள்ளவர்களா அதுக்காக நம்ம வாழணும். தேவனே, நிரந்தரமற்ற மாய உலகத்துல உம்மோடு வாழ கிருபை தாரும். ஆமேன்.